Hi students, Mobile Application Development Labல third exercise, Android application that draws basic graphical primitives on the screen. So ஒரு Android application app develop பண்ண போகிறோம். அது basic graphical primitives. Basic graphical primitivesனா அந்த rectangle, square, triangle அந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ட்ரா பண்ண போகுது. ஸோ ஏம் எழுதிக்கிறோம். ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே சொன்ன மாதிரி நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நேம் வந்து எக்ஸசைஸ் இதோ இந்த நேம் கொடுத்துக்கலாம், எக்ஸசைஸ் 3ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் பார்த்தோம்னா 2 ஆக்டிவிட்டி நமக்கு இருக்கும். ஒன்று மெயின் ஆக்டிவிட்டி main.xml, மெயின் activity.java. ஸோ இது வந்து ஜாவா கோடிங்க்கு, அது XML கோடிங்க்கு. இதுதான் நம்மளுடைய தேர்ட் எக்ஸசைஸ். ஸோ அந்த main.xmlல வந்து UTF-னா யூனிகோடு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தாச்சு. ஸோ ரிலேட்டிவ் லேஅவுட், ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் வைக்கிறோம். அதில் ஒரு இமேஜ் வியூ வைக்கிறோம், டேக் இமேஜ் வியூ டேக் வைக்கிறோம். அந்த இமேஜ் வியூ டேக்கில் அந்த இமேஜ் எப்படி, அதோடைய வித்து எவ்வளோ இருக்கணும், அந்த ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஸோ அது எல்லாமே சொல்லியிருக்கோம். மேட்ச் பேரண்ட்னா பேரண்ட்டுடைய சைஸ் மாதிரியே இருக்கணும் அந்த லேஅவுட்டுடைய சைஸ், அப்படிங்கிறதா மேட்ச் பேரண்ட். ஓகேவா? ஆண்ட்ராய்டோட ஐடி. ஸோ டிசைன் பார்த்தோம்னா நமக்கு டிசைன் கிடைக்கும். இது XML-உடைய கோடு, இது XML-உடைய டிசைன். அதில் தான் அந்த ஐடி இருக்கும். இப்போ ஓகேவா? ஸோ அந்த இருக்குது ஐடி, அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இமேஜோடைய ஐடி என்ன அப்படிங்கிறது இதில் இருக்குது. சரியா? ஓகே, இப்போ நம்ம அந்த கோடிங்குள்ளே போயிடலாம். அந்த ஐடி வந்து h+id, அந்த ஐடி வந்து என்னென்னு பார்த்தோன்னா இமேஜ் வியூன்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிறோம். ரிலேட்டிவ் லேஅவுட் முடிஞ்சிருச்சு. சும்மா ஒரு ரிலேட்டிவ் லேஅவுட் மட்டும் எடுத்து அதில் ஒரு இமேஜ் வியூவுக்கு வந்து அந்த இமேஜ் எந்த வித் எந்த ஹைட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் வந்து இப்போ தான் ஜாவா கோடிங்ஸ் எழுதுகிறோம். இந்த பேக்கேஜுடைய நேம் கரெக்டாக கொடுத்துக்கணும். பேக்கேஜ் வந்து இது வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்குள்ளே வரும்போது கேட்கும். இந்த இப்போ அதாவது ஃபைலில் போய் நியூ ஆப் எடுக்கணும். ஃபைலில் போய் இப்போ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு எடுக்கணும். ஸோ நியூ ப்ராஜெக்ட்னு எடுக்கும்போது இதில் வந்து நம்ம எம்டி ஆக்டிவிட்டி கொடுக்கணும். எம்டி ஆக்டிவிட்டி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. நம்மளுடைய லேப் எக்ஸசைஸ்க்கு எம்டி ஆக்டிவ் யூ ஹேவ் டு செலக்ட். நெக்ஸ்ட்டு மை அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுதான் பேக்கேஜ் நேம். இந்த பேக்கேஜ் நேம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஜாவா கோட் எழுதும்போது ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த பேக்கேஜ் நேம் தான் we will go to give. ஸோ பேக்கேஜ் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த .com இந்த இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அந்த பேக்கேஜுடைய லாஸ்ட் நேம் அந்த வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது சேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் லைன்லேயும் இதே மாதிரி தான் இருக்கணும். இந்த அப்ளிகேஷனுடைய நேம் இருக்குது, அது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோம். ஸோ இதில் ஜாவாவா கொல்டினா அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஜாவாங்கிற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் மினிமம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் வந்து என்ன நம்ம பிசியில் என்ன மினிமம் SDK இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் கொடுத்தோம்னா நமக்கு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி அங்கே வந்து வச்சுருக்கேன். இது நம்மளுடைய தேர்ட் எக்ஸசைஸ். மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆக்டிவிட்டிங்கிற சூப்பர் கிளாஸ்லேருந்து மெயின் ஆக்டிவிட்டிங்கிற சப் கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ஆக்டிவிட்டினா இந்த மெத்தட்ஸ் மறந்துடக்கூடாது. ஆன் கிரியேட், இதுதான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போகிறோன்னா ஆன் கிரியேட் மெத்தட், ஆன் கிளிக் மெத்தட், ஆன் ஓப்பன், ஆன் லிசனர், இந்த மாதிரியான நமக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸை வச்சு தான் அந்த ஆக்டிவிட்டியில் ஒவ்வொரு ஒர்க்காக நம்ம பண்ண போகிறோம். அப்போ க்ரியேட் பண்ணுறோம் ஒரு பண்டில், OS பண்டில் அப்படிங்கிற இதில் வந்து எல்லா பேக்கேஜஸுமே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு கீழே இம்போர்ட் பக்கத்தில் நம்ம கொண்டு போனாலே ஸோ என்னென்ன பேக்கேஜஸ் எல்லாம் அல்லது லைப்ரரிஸ்லாம் நம்ம இந்த ஆப்புக்கு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோங்கிறது இதில் இருக்குது. android.app.activity. ஸோ android.appங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் வந்து ஆக்டிவிட்டி. ஸோ என்னென்ன கிளாஸஸ்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணியிருக்கிறோம். ஸோ கொஸ்டின்ஸில் வந்து android.graphics.bitmap அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லணும். android.graphicsங்கிறது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் வந்து பிட்மேப். ஸோ இந்த பிட்மேப்ங்கிற கிளாஸு இந்த பேக்கேஜ் எல்லாம் கொடுத்தா தான் நமக்கு இங்கே ஸோ கிராஃபிக்ஸ்குள்ளே என்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குதுன்னா ட்ரா டெக்ஸ்ட், செட் கலர், அப்புறம் ட்ரா சர்க்கிள், ட்ரா ரெக்டாங்கிள். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு எதுவில் இருக்குது அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸுங்கிற பேக்கேஜுக்குள்ளே இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸுங்கிற பேக்கேஜை நம்ம இன்க்ளூட் பண்ணினா தான் இது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இட்ஸ் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். க்ரியேட் பண்ணிவிட்டு கேன்வாஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? கேன்வாஸ்ங்கிற கிளாஸுக்குள்ளே கேன்வாஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதுதான் நியூ கேன்வாஸ். இந்த நியூவாக ஒரு
கேன்வாஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக எதை பாஸ் பண்ணுறோன்னா பிஜி அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? பிஜிங்கிறது நம்ம ஆல்ரெடி இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். பிட்மேப்ங்கிற கிளாஸில் வேரியபிள் வந்து பிஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு பிட்மேப் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதோடைய வித்து ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதோடைய கான்ஃபிகரேஷன் வந்து ARGB 888. ஸோ அந்த பிட்மேப் உடைய கான்ஃபிகரேஷன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இங்கே நமக்கு வந்து ஜாவா அல்லது இங்கே ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸும் வந்து ஒவ்வொரு கலரை இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் நம்ம இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ கேன்வாஸ் நியூ கேன்வாஸ் இது பண்ணுறோம். பெயிண்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே பெயிண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஜாவா எப்போவுமே கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கணும். இந்த பெயிண்ட் வந்து கேபிட்டல் பி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு கிளாஸ். இந்த பெயிண்டில் ஸ்மால் லெட்டர் பி இருக்குது. ஸோ இது நமக்கு ஆப்ஜெக்ட். ஒரு கிளாஸுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். இப்போ யூஸிங் த கீவேர்ட் நியூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த பெயிண்ட்டுங்கிற மெத்தடை நம்ம போட்டுக்கிறோம். இது வேறு, இது பெயிண்ட்டுங்கிற மெத்தட். ஸோ இதில் வந்து கேபிட்டல் பி இருக்குது. ஓகேவா? இது பெயிண்ட்டுங்கிற மெத்தட், இது ஆப்ஜெக்ட், இது கிளாஸ். ஸோ இது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. இது ஏன் மெத்தட்னு சொல்கிறோன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, அதுக்கு வந்து கலர் வந்து செட் பண்ணுறோம். ப்ளூ கலர் செட் பண்ணுறோம். சைஸ் 50. இதே மாதிரி நம்ம வந்து ரெக்டாங்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள், என்ன ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம், சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய தேர்ட் எக்ஸசைஸ். நம்ம வந்து ரன் பட்டன் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். அவுட்புட் இந்த சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், லைன்ஸ் எல்லாமே ட்ரா ஆயிடுச்சு. ஓகேவா? completed. Third exercise completed.